ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5 டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக் பாட்னி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸானமி அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் என்ன சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ ஒற்றுமை வேற்றுமை அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இதை வச்சு என்ன பண்ணுறோம், பிளான்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டுட்டு வரோம். அதை தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். டாக்ஸானமி ஹியரார்கி, அதாவது அதில் இருக்கக்கூடிய படிநிலைகள்னு சொல்லுவோம், ரைட்டா? அந்த கிங்டம், கிளாஸு, ஸ்பீசிஸ், ஜீனஸ் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அது அடுத்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், மார்ஃபலாஜிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் ஃபைலோஜெனட்டிக்கில் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ஸோ இப்போ ICBN அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் அவங்க. அடுத்து டாக்ஸானமிக் எய்ட்ஸு, பொட்டானிக்கல் கார்டன்ஸு, ஹெர்பேரியம் ப்ரிப்ரேஷன் அண்ட் யூசஸ்ஸு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸு, நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி, கிளாடிஸ்டிக்ஸு, அடுத்தது செலக்டட் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஒரு 3 ஃபேமிலி நம்ம படிப்போம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். So plants are the prime companions of human beings in this universe. Plants are the source of food, energy, shelter, clothing, drugs, beverages, oxygen and the aesthetic environment. So இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா plants வந்து இருக்காங்க. Taxonomic activity of human is not restricted to living organisms alone. Human beings learn to identify, describe, name and classify food, clothes, books, games, vehicles and other objects that they came across in their life. ஸோ இப்போ மனுஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேர்ன் டு ஐடென்டிஃபை, எப்படி அடையாளப்படுத்தணும், எப்படி டெஸ்கிரைப் பண்ணணும், நேமிங், ஃபுட்டை கிளாஸிஃபை பண்ணுறது, கிளாத்ஸ் கிளாஸிஃபை, புக்கு, கேம்ஸு, வெஹிக்கிள்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் தஸ் இஸ் அ டாக்ஸானமிஸ்ட் ஃப்ரம் த கிராடில் டு த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ எவ்ரி ஹியூமன் என்ன பண்ணுறோம், நம்ம பீயிங் தஸ் அ டாக்ஸானமிஸ்ட். எப்போ நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து டாக்ஸானமிஸ்ட்டாகவே இருக்கோம். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஃப்ரம் த கிராடில் டு த கிரேவ் அப்படின்னா தொட்டில் முதல் சுடுகாடு வரைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் கிராடில். கிராடில்னா தொட்டி, கிரேவ்னா சுடுகாடு, ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி தொட்டில், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களாகிற வரைக்கும் சில விஷயங்களில் நம்ம எப்படி தான் இருந்துகிட்ருக்கோம், ஒரு டாக்ஸானமிஸ்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டுருக்கோம். So taxonomy has witnessed various phases in its early history to the present day modernization. The need for knowledge on plants had been realized since human existence. A man started utilizing plants for food, shelter and as a curative agent for ailments. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா the need for knowledge of plants அப்படிங்கிறது, அதாவது தாவரங்களை பற்றின அறிவு அப்படிங்கிறது எப்போ இருந்திருக்கு, சின்ஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஏ மேன் ஸ்டார்டட் யூட்டிலைசிங் பிளான்ஸ் ஃபார் ஃபுட். அவன் எப்போ உணவுக்காக பிளான்ஸை இது பண்ண ஆரம்பித்தோன்னா அப்போல இருந்தே, ரைட்டா? தியோஃப்ராஸ்டஸ் 372 to 287 BCயில் த க்ரீக் ஃபிலாசபர் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தியோஃப்ராஸ்டஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனின்னு சொல்கிறோம். ஹி நேம்டு அண்ட் டெஸ்கிரைப்டு சம் 500 பிளான்ட்ஸ் இன் ஹிஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கில் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு 500 பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காரு, டெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. லேட்டர் டயஸ்கோரிடஸ் அப்படிங்கிற ஒரு 62 to 127 ADயில் க்ரீக் ஃபிசிஷியன், இவர் வந்து பார்த்தோன்னா க்ரீக் ஃபிசிஷியன் டெஸ்கிரைப்டு அண்ட் இலுஸ்ட்ரேட்டட் இன் இஸ் ஃபேமஸ் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் டெஸ்கிரைப்டு அபவுட் 600 மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு 600 மெடிசினல் பிளான்ட்ஸை பற்றி டெஸ்கிரைப் கொடுத்துருக்காரு. ஃப்ரம் 16th century onwards, Europe has witnessed a major developments in the field of taxonomy. Some of the key contributors include Andrea Cecil Pinot, John Ray, Turnford, Jean Bauhin and Caspar Bauhin. Linnaeus, Species Plantarum 1753 laid strong foundation for the binomial nomenclature. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான், அவருடைய புக்கு பேர் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புக்கில் பைனாமியல் நாமன்க்ளேச்சரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தாவரங்களுக்கு வந்து 2 பிளான்ட்ஸை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர்ஸ். So taxonomy is no more classical morphology based discipline but it's become a dynamic and transdisciplinary subject making use of many branches அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்ன பிரான்ச்சஸ், செல் பயாலஜி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, எக்காலஜி, ஃபார்மோகாலஜி அண்ட் ஆல்சோ மாடர்ன் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இப்போ இத்தனை ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. It helps to understand biodiversity, wildlife, forest management of natural resources for sustainable use of plants and eco restoration. ஸோ இப்போ இந்த டாக்ஸானமி அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பயோடைவர்சிட்டி. ஒரு பயோடைவர்சிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது இட்ஸ் எ நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது இயற்கை வளமாக இருக்குது நமக்கு. எதுக்கு? டு சஸ்டைனபிள் பிளான்ட்ஸ் அண்ட் எக்கோ ரெஸ்டோரேஷன். ஸோ இப்போ பிளான்ட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஃபுட்டுக்காக, ஷெல்டருக்காக எல்லாமே. ஸோ அதுக்காக அந்த யூசஸ் தான் சஸ்டைனபிள் யூசஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ அப்போ the word taxonomy is derived from Greek words taxisனா அரேஞ்ச்மெண்ட்டு அண்ட் normus ரூல்ஸ் ஃபார் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ taxonomy is defined as the science dealing with the study of classification including the basis, principles, rules and procedures. Simpson 1961 defined systematics as a scientific study of kinds and a diversity of organisms and all relationship among them. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. என்னவா டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கைண்ட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கைண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய வகைகள் கைண்ட்ஸு, அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா அந்த கைண்ட்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வகையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு, அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துகிட்டோன்னா அங்கே ஒரே மாதிரியான மரங்கள் இருக்கிறதில்ல, பல வகையான மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே இருக்காங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. தென் there are two terms are used in an interchangeable way, they differ from each other. எது நம்ம கைண்ட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிறது, ஓகேவா. அடுத்தது டாக்ஸானமிக் ஹியரார்கி அப்படின்றது தான், அதாவது டாக்ஸானமியினுடைய படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்ஸானமிக் ஹியரார்கி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கார்லஸ் லின்னேயஸ். இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டம் அப் டு ஸ்பீசிஸ். ஸோ இப்போ இந்த டாக்ஸானமிக்கல் ஹியரார்கிஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எப்படி இருக்குது, கிங்டம் அப் டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிங்டம்லேருந்து ஸ்பீசிஸ் வரைக்கும் வருது, ரைட்டா. ஸோ இப்போ இதை தான் படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய படிநிலைகள் இருக்குது. ஸோ டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்ஸுமான டிஃப்ரென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசிப்ளின் டாக்ஸானமிங்கிறது டிசிப்ளின் ஆஃப் கிளாசிஃபைங் ஆர்கானிசம் இன்டு டாக்ஸா. இது வந்து பார்த்தோன்னா ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி தட் ஸ்டடி த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனிசத்தை, ஒரு கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. டாக்ஸானா அந்த வகைப்பாடு, அரேஞ்ச்மெண்ட்டு. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி that studies the diversification of species. ஸோ இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ட்ரீஸும் இருப்பாங்க, சின்ன செடியும் இருப்பாங்க. ஸோ அப்போ அதை தான் டைவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை பற்றி படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி வந்து பார்த்தோன்னா கவர்ன்ஸ் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங், டெஸ்கிரைபிங், ஐடென்டிஃபைங் அண்ட் ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன். டாக்ஸானமிங்கிறது என்ன இருக்குது, இட் கவர்ன்ஸ்னால் அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது, எதெல்லாம் அதில் ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னா நேமிங், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் கொடுக்கறது, டெஸ்கிரைப் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்டு ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன். ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், ஹெர்பேரியம் மூலமாக பண்ணுறது தான் ஸ்பெசிமென் ப்ரிசர்வேஷன். இங்கே சிஸ்டமேட்டிக்ஸில் பார்த்தோன்னா இட் கவர்ன்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்டரி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன் டு டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இதை கவர்ன் பண்ணுது, இட் கவர்ன்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, ஒரு ஸ்பீசிஸ்னுடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியை கவர்ன் பண்ணுது, அண்ட் பயோலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன் டு டாக்ஸானமி. ஸோ அப்போ டாக்ஸானமிக்கு தேவையான ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக ஆராய்ச்சி பண்ணுது, ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்க்ளேச்சர் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்கிறோம். அதை இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்ஸானமி ப்ளஸ் ஃபைலோஜெனி, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. டன் இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீசிஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஸ்பீசிஸ் இஸ் த லோயஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஷோஸ் த ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அமங் த ஆர்கனிசம்ஸ். ஸோ இப்போ ஹை லெவல் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் எங்கே ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளார. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா மாமரம் இருக்குது அப்படின்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இண்டிகா, அந்த மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேமு, இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இது வந்து மாமரத்தை குடிக்கக்கூடியது. அப்போ மாமரம் மாதிரியே க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் செடி, உருளைக்கிழங்கு செடி. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்லி ரிலேட்டடு. இது வந்து சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்லுவோம். இது உருளைக்கிழங்கு. அதே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து லைக்கோபெர்சிகன் எஸ்குலென்டம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கக்கூடியது, சொலானேசி அப்படிங்கிற ஃபேமிலிஸில் இருக்கக்கூடியது. ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ அப்போ இந்த ஹை லெவல் சிமிலாரிட்டிஸ் தான் வந்து பார்த்தோன்னா எது இருக்கும், ஸ்பீசிஸ் வச்சுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ஆனஸ் அண்டு ஹீலியாந்தஸ் டியூப்ரோசஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் டூ ஸ்பீசிஸ் டிஃபர் இன் தர் மார்ஃபாலஜி. போத் ஆஃப் தெம் ஆர் ஹெர்ப்ஸ், பட் ஹீலியாந்தஸ் டியூப்ரோசஸ் இஸ் எ பெரனியல் ஹெர்ப். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஹெர்பு தான், அதாவது ஹெர்ப்னா சிறு செடி தான். அதில் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படிங்கிறது பெரனியல் ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பல ஆண்டு வாழக்கூடியது. ஹீலியாந்தஸ் ஆனஸ் அப்படிங்கிறது ஆனுவல், ரைட்டா? தென் அடுத்து ஜீனஸ். Genus consists of multiple species which have similar characters but differ from the species of another genus. Example Helianthus tridax. இப்போ ஹீலியாந்தஸ் ட்ரைடாக்ஸ் ரெண்டுமே வந்து ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில் வருவாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இங்கே ஜீனஸ் வந்து பார்த்தோன்னா ஹீலியாந்தஸ்ங்கிறது ஒரு ஜீனஸு, ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜீனஸ்லேயும் நிறைய என்ன இருப்பாங்க, ஸ்பீசிஸ் இருக்கலாம். ஆனால் ஸ்பீசிஸ் வந்து ஒன்று தான் இருக்க முடியும். ஜீனஸ் வந்து ஒன்று, அந்த ஜீனஸுக்குள்ளார ஸ்பீசிஸ் நிறைய இருப்பாங்க, ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி கம்ப்ரைசஸ் எ நம்பர் ஆஃப் ஜெனிரா விச் ஷேர் சம் சிமிலாரிட்டிஸ் அமங் தம். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கம்ப்ரைசஸ் எ நம்பர் ஆஃப் ஜெனிரா. இங்கே நிறைய என்ன இருப்பாங்க, ஜீனஸ் இருப்பாங்க. அதாவது ஜெனிரா அப்படிங்கிறது இங்கே ஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஆர்டர், இட் இன்க்ளூட்ஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் ஷோ லெஸ் சிமிலாரிட்டிஸ் அமங் தம். ஸோ இப்போ ஆர்டர்ஸில் யார் இருப்பா, நிறைய ஃபேமிலிஸ் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க, லெஸ் சிமிலாரிட்டிஸ். அடுத்து கிளாஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர்ஸ் விச் ஷேர் ஃபியூ சிமிலாரிட்டிஸ். ஸோ இப்போ கிளாஸில் யார் இருக்கா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அடுத்து டிவிஷன், இதில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், அதை தான் டிவிஷன் சொல்கிறோம். டிவிஷனுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னிலோ, அதாவது எக்ஸாம்பிள் மேக்னிலோஃபைட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா கிங்டம். கிங்டம் அப்படிங்கிறது என்னது, இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆர் ரேங்க் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிளான்டே, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்டேக்குள்ளார தான் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது, அதாவது ஹியரார்கிஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டாக்ஸானமியில் இருக்கக்கூடிய ஹியரார்கிஸ், படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரேங்க் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிங்டம், அது எப்படி முடியும் அப்படின்னா, அதாவது பிளான்ட்டே. பொதுவாக கிங்டம் அப்படிங்கிறது பிளான்ட்டு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் பிளான்ட்டே. ஃபைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைட்டான்னு முடியும், மேக்னிலோஃபைட்டா. சப்ஃபைலம் ஆர் சப் டிவிஷன் அப்படிங்கிறது ஃபைட்டினா, மேக்னிலோஃபைட்டினா. கிளாஸ் அப்படிங்கிறது ஆப்சிடான்னு முடியும், ஆஸ்டிராப்சிடா அப்படின்னு. சப் கிளாஸ் அப்படிங்கிறது ஐடியா, ஆஸ்ட்ரிடியா. ஆர்டர் வந்து பார்த்தோன்னா ஏல்ஸ்ன்னு முடியும், ஸோ அது ஆஸ்ட்ரேல்ஸ். சப் ஆர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனியேன்னு முடியும், ஆஸ்ட்ரினியே அப்படின்னு பாரோம். ஃபேமிலி ஏசின்னு முடியும், ஆஸ்ட்ரேசி. சப் ஃபேமிலி ஐடியே, ஆஸ்ட்ராய்டியே. ட்ரைப் அப்படின்னு ஏ, ஹீலியாந்தே. ஜீனஸ் வந்து பார்த்தோன்னா ஹீலியாந்தஸ். சப்ஜீனஸ் வந்து நிறைய இருப்பாங்க. சீரீஸ் வந்து பார்த்தோன்னா ஹீலியாந்தஸ் சீரீஸு. ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோன்னா ஹீலியாந்தஸ் ஆனஸ். ஆனஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், ஓகேவா? சாரி, ஸ்பீசிஸ் நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ ஸ்பீசிஸ் கான்செப்ட் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்கணும்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ், பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அண்டு ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். டைப்ஸ் தான் 3 டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் யூனிட். ஏன்னா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசத்தை குறிக்கக்கூடியது, அதனால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பீசிஸ் இஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் விச் ஹேவ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். அப்போ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, a population of organism which closely resemble each other more than the other population. ஸோ ஒரு பாப்புலேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஆர்கனிசம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ரிசம்பிளன்ஸ் வந்து ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸோடு இருந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஸ்பீசிஸ் சொல்கிறோம். ஆனால் அதர் பாப்புலேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் இல்லையா, ஸோ அதர் பாப்புலேஷன். ஸோ அப்போ அவங்கள நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ரெண்டாவது தே டிசன்ட் ஃப்ரம் எ காமன் ஆன்செஸ்டர். ஸோ இப்போ ஸ்பீசிஸ் எல்லாருமே எங்கேருந்து வந்திருப்பாங்க, ஒரு காமன் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க, ஒரே மூதாதையர்லேருந்து வந்திருப்பாங்க. மூணாவது இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் தே இன்டர்பிரிட் ஃப்ரீலி இன் நேச்சர் ப்ரொடியூசிங் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ இப்போ என்வரான்மெண்ட்டில் இன் நேச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதாவது பாலினேஷன் நடக்கணும் இல்லையா, பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும். ஸோ இந்த பாலினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீசிஸுக்குள்ளார ஃப்ரீயாக நடக்கும். அதாவது ஃப்ரீனா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பீசிஸ் கான்செப்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 ஜென்ரல் குரூப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் எம்பசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் தட் மெயின்டைன்ஸ் த ஸ்பீசிஸ் ஆஸ் எ யூனிட் அண்ட் தட் கேன் ரிசல்ட் இன் எவல்யூஷனரி டைவர்ஜன்ஸ் அண்ட் ஸ்பீசியேஷன். ஸோ இப்போ கான்செப்ட் எம்பசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது என்ன பண்ணுது, தட் மெயின்டைன்ஸ் த ஸ்பீசிஸ் ஆஸ் எ யூனிட். ஸோ அப்போ இது ஒரு கிளாசிஃபிகேஷனுடைய ஒரு யூனிட்டை இது மெயின்டைன் பண்ணுது and that can result in evolutionary divergence and speciation. ஸோ எவல்யூஷனரி டைவர்ஜன்ஸ் அப்படின்னா என்னது, பரிணாமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடுகளை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் எவல்யூஷனரி டைவர்ஜன்ஸ் அண்டு சொல்கிறோம். அண்டு ஸ்பீசியேஷன் புதிய உயிரினங்களை அல்லது தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்பசைஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் இன் டிஃபைனிங் எ ஸ்பீசிஸ். ஸோ இது வந்து என்னது, ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு வகையில். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் என்னது, எவல்யூஷனால் உருவான புதிய உயிரினங்கள், அதை தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் சொல்கிறோம். இதில் டைப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் தே ஆர் ஃபாலோஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் மார்ஃபலாஜிக்கல் ஸ்பீசிஸ் அண்டு ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா மார்ஃபலாஜிக்கல் ஸ்பீசிஸ், அதாவது டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். when the individuals are similar to one another in one or more features and different from each other அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம், மார்ஃபலாஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதாவது ஐசோலேஷன் ஸ்பீசிஸ். அக்கார்டிங் டு எர்னஸ்ட் மேயர் 1963 these are groups of population that interbreed and are reproductively isolated from other such groups in nature. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரீட் அண்ட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்பிரீட்னா ஒன்றுக்கு ஒன்று, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் தான், அதாவது டிஸ்சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும், ரெசம்பிளன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரேக் பாயிண்ட் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் ஆனது என்னாகும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளார நியூ ஸ்பீசிஸ் வந்து உருவாகிட்டு இருப்பாங்க, அதாவது வேரியேஷன்ஸ் உருவாகிட்டு இருப்பாங்க, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைலோஜெனட்டிக்னா இன் எவல்யூஷனரி பேசிஸ்லேருந்து வர்றவங்க, அதாவது இப்போ பரிணாமத்தின் மூலம் வரக்கூடியவங்க. திஸ் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை மெக்லிட்ஸ் 1954, சிம்சன் 1961 அண்ட் வில்லே 1971. இதில் வில்லே டிஃபைன்டு ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் ஆஸ் அன் எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் இஸ் எ சிங்கிள் லைனேஜ் ஆஃப் ancestor descendant populations which maintain its identity from other such lineages which has its own evolutionary tendencies அண்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வில்லே அப்படிங்கிறது இந்த ஃபைலோஜெனட்டிக் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அண்ட் எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் இஸ் எ சிங்கிள் லைனேஜ் ஆஃப் ஆன்செஸ்டர். சிங்கிள் லைனேஜஸ்னால் ஒரே குடும்பத்துலேருந்து ஒரே இது லைனில் வர்றது. அதாவது இப்போ நம்ம தலைமுறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னால் அப்பா அம்மா, அதுங்களுக்கு முன்னால் தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னால் பாட்டன் பாட்டி, அப்புறம் ஓட்டன் ஒட்டி பூட்டன் புட்டின்னு வரிசையாக வர்றாங்களே தலைமுறை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் லைனேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சிங்கிள் லைனேஜஸில் வரக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிசன்ட் பாப்புலேஷன் விச் மெயின்டைன் இட்ஸ் ஐடென்டிட்டி ஃப்ரம் அதர் சச் லைனேஜஸ். மற்ற லைனேஜஸில் வர்றதை விட அதாவது பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் இட்ஸ் ஐடென்டிட்டி, அதனுடைய அடையாளங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது. இப்போ நம்ம தலைமுறையில் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னால் இருந்த கேரக்டர் கூட எங்கே இருக்கும், நம்மக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அதை தான் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய ஆன்சஸ்டர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் பாஸ் பண்ணி என்ன ஆகிட்டு இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. இவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ICBN. ஸோ அசைனிங் நேம் ஃபார் எ பிளான்ட் இஸ் நோன் அஸ் நாமன்க்ளேச்சர். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம நேமிங் கொடுக்குறத தான் என்னென்னு சொல்கிறோம், நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், தட் இஸ் ICBN அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாமன்க்ளேச்சர் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ICBN.
ICBN deals with the names of existing and extinct organisms. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே இருக்குது இல்லையா, ஸோ அதான் லிவிங், அண்டு எக்ஸ்டிங்க்ட்னா இருந்தது அப்படின்னு சொல்கிறோம், ஃபாசில் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணோம், தட்டு டீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் நேமிங்கில். The elementary rule of naming of plants was first proposed by Linnaeus in 1751 in his Philosophia Botanica அப்படிங்கிற புக்கில் தான் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இந்த நேமிங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அதாவது எலிமெண்டரி ரூல், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேம் வைக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்குறவர் யார், லின்னேயஸ்னால். எதில் கொடுக்குறாருன்னா அவருடைய புக்கு Philosophia Botanica அப்படிங்கிற புக்கில். In 1813 a detailed set of rules regarding plant nomenclature was given by A.P. de Candolle in his famous work Theoria Elementaria de la Botanica அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவர் வந்து ஏபி டி கண்டோல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டு செட் ஆஃப் ரூல்ஸு ரெகார்டிங் பிளான்ட் நாமன்கிளேச்சரில் கொண்டு வர்றாரு. அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு நேமிங் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்டு ரூல்ஸ் அதை தான் கொண்டுட்டு வந்தவர் தான் யார், ஏபி டி கண்டோல் அப்படிங்கிறவர். அவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு எடுத்தோம்னா தியரி எலிமெண்டரி டி லா பொட்டானிக் அப்படிங்கிற புக்கில் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ரூல்ஸ் எல்லாமே இவர் ப்ரொப்போசலாக கொடுக்குறாரு. Then the present ICBN was evolved by following the same rules of Linnaeus, A.P. de Candolle and his son Alphonse de Candolle அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஐசிபிஎன் ரூலை வந்து ஃபார்ம் பண்ணவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏபி டி லின்னேயஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி டி கண்டோல், மூணாவது அவருடைய சன்னு ஏபி டி கண்டோல்னுடைய சன்னு ஆல்ஃபோன்ஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவங்க தான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஐசிஎன் பிரின்சிபல்ஸ். ஸோ அப்போ இங்கே ஐசிஎன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 6 பிரின்சிபல். மொத்தம் 6 பிரின்சிபல் கொடுக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சுவாலஜிக்கல் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ இங்கே பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறது இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதில் இருந்து, சுவாலஜிக்கல் அண்ட் பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர்லேருந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், தனித்து செயல்படக்கூடியது. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப் இஸ் டிட்டர்மைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சுரல் டைப்ஸ். ஸோ இப்போ இங்கே அப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ், ஒரு பிளான்ட்டுக்கான நேம்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் டிட்டர்மைன்டு பை மீன்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சுரல் டைப்பில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நாமன்கிளேச்சர் ஆஃப் எ டாக்ஸானமிக் குரூப் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ இப்போ பப்ளிகேஷனோட கொடுக்கக்கூடியது தான் இந்த நாமன்கிளேச்சர். அதாவது டாக்ஸானமிக் குரூப் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன். யார் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நேம். இப்போ ஒரு நேம் வந்து 2 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் யார் ஃபஸ்ட்டு கொடுத்தா அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஈச் டாக்ஸானமிக் குரூப் வித் எ பர்டிகுலர் சர்க்கம்ஸ்கிரிப்ஷன், பொசிஷன் அண்ட் ரேங்க் கேன் பியர் ஒன்லி 1 கேரக்டர் நேம். ஸோ இப்போ ஒவ்வொரு டாக்ஸானமிக் குரூப்லேயும் வந்து பார்த்தோன்னா வித் எ பர்டிகுலர் சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். சர்க்கம்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி சொல்லலாம், அதாவது அந்த பிளான்ட்டு பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டு, அதை தான் சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அண்டு பொசிஷன் அண்டு ரேங்க் கேன் பியர் ஒன்லி 1 கரெக்ட் நேமில் இருக்கணும். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் லத்தின் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டெரிவேஷன். ஒன்று வந்து பார்த்தோன்னா லத்தின் நேமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அதனுடைய டெரிவேட்டிவ்ஸாக இருக்கணும், ஓகேவா. லத்தின் நேம் இல்லைன்னா அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஆர் ரெட்ராக்டிவ் அன்லஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி லிமிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஆர் ரெட்ராக்டிவ் எப்போ, அன்லஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ ஒன்று ரெட்ராக்டிவாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்ராக்டிவ் ஆகும், அன்லஸ் எக்ஸ்ப்ரெஸ் லிமிட்டடாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோன்னா ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.